ஏ காய்ஸ் கண்மணி அன்புடன் சீரியல் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து அன்பு வந்து கண்மணிக்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருப்பா. கண்மணி பார்த்துட்டு என்னங்க என்ன பண்றீங்க? நானே இல்ல இல்ல கண்மணி நான் வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிருவோம். அப்புறம் கண்மணியோட ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸுமே அவன் வந்து கண்மணிக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருப்பா. அதுல எல்லா ஃபன்னையும் எடுத்திருப்பா. கண்மணி இவனையே வாட்ச் பண்ணுவா. என்னங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஒரு தடவையுமே அவன் வந்து இல்ல வீடியோ கால் நீங்க பேசவே மாட்டீங்க இல்ல அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதையே சொல்லி சொல்லி சமாளிச்சுட்டு கண்மணிக்கு தெரியாம இவனும் வீடியோ கால்ல பேசி வீடியோ இது பண்ணி கேப்சர் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பான். கண்மணிக்கு ரொம்ப குழப்பமாயிடும். என்ன பண்றாரு இவருன்னு சொல்லிட்டு குழப்பமாயிட்டு கார்த்திக் கிட்ட போயிட்டு கார்த்திக் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன நீ கேட்கும்போது இல்ல இல்ல வேண்டாம் விடுன்னு சொல்லிட்டு போயிடுவான். நீ சொல்லுங்கன்னு சொன்னோடனே இல்ல அவர் பண்றதெல்லாம் எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொன்னோடனே ஓ அவன் இப்படி பண்றானா நீங்க சந்தேகப்படாதீங்க ஆண்டி. நீ உங்க சந்தேகத்தை நான் போக்குறேன்னு சொன்னோடனே நான் சந்தேகம்லாம் படல அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கு. அவர் என்னவோ பண்றாரு. எனக்கு குழப்பமா தான் இருக்கு. மத்தபடி அவர் மேல எனக்கு சந்தேகம்லாம் இல்ல கார்த்திக் சொன்னோனே, சரி அண்ணி கவலைப்படாதீங்க. உங்க குழப்பத்த நான் கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா அன்புகிட்டயே போய் கேட்பான். அப்ப அன்பு சொல்லுவான், இந்த மாரி அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான்டா இதெல்லாம் பண்றேன்னோனே, கார்த்திகே இதுவாயிடும். ஓ! இதுதான விஷயமா? இது தெரியாம நான் கூட குழம்பிட்டேன்னு சொல்லிட்டு, ஆ கொஞ்ச நாள் அவ கண்மணி குழப்பத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லுவான். நான் கூட உன்ன என்னவோ நெனச்சேன். ஆனா நீ இவ்ளோ ஒரு காதல் மன்னனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆமா நீயும் நீயும் பவியும் ஸ்டார்ட்டிங்லேருந்தே லவ் பண்றீங்க. ஆனா நாங்க அப்படியா? எனக்கு பிடிக்குமா? பிடிக்காதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வாழ்ந்துட்டோம். அதனால அவளுக்கு வந்து நான் இந்த மாரி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிருவான். இங்க வந்து கண்மணி வந்து இவனுக்காக வெயிட் பண்ணி இருப்பா. எங்கங்க போனீங்க? இவ்ளோ நேரமா காணோம். மெத்த மேல தான் இருக்கேன் இருந்த கண்மணி. நீ கூட என்ன பார்த்தியே இவ்ளோ நேரமா அங்கேயா இருந்தீங்க? ஆமான்னு சொன்னோனே, யார்கிட்டங்க நீங்க இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க? கிளையண்ட் எந்த கிளையண்ட் கேட்டோனே அவன் திரு திருன்னு முழிப்பான். சரி கிளையண்ட் காலையும் இது பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்மணி அவன்கிட்ட டைரக்டாவே கேட்டுருவா. "ஏங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. நீங்க ஏதோ பண்றீங்கன்னு" சொல்லிட்டு சொன்னோனே, ஆ அன்பு வந்து சரி கண்மணி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். அப்புறம் 2 பேரும் படுத்த உடனே வந்து இந்த மாதிரி காட்டுவாங்க. ஒரு பயங்கரமான டெக்கரேஷன் இதுல கண்மணி உட்காந்துருப்பா. அன்பு வந்து அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்றதுக்கு வந்து வீடியோல வந்து பேசிட்டு இருப்பான். இது ஆனா கனவா நிஜமான்னு சொல்லிட்டு தெரியல. இது கனவா இருக்கும்னு நினைக்கிறவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.